ஆட்டம் பாட்டமிட அட்டகாசமாக நடந்த சென்னை சங்கமம் நம்ம ஊரு திருவிழா நிறைவு பெற்றது. விழாவில் பங்கேற்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலைஞர்களை பாராட்டியதுடன் அவர்களுடன் இணைந்து குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டார். பொங்கல் பண்டிகையை ஒட்டி சென்னை சங்கமம் நம்ம ஊரு திருவிழா கலை நிகழ்ச்சிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னை கீழ்ப்பாக்கத்தில் கடந்த 13ஆம் தேதி முரசு கொட்டி தொடங்கி வைத்தார். சென்னை பெசன்ட் நகர், இலியட்ஸ் கடற்கரை, திருவான்மையூர் கடற்கரை, ராஜா அண்ணாமலைபுரம் உள்ளிட்ட 18 இடங்களில் சென்னை சங்கமம் நிகழ்ச்சிகள் மிகுந்த உற்சாகத்துடன் நடைபெற்றன. கடந்த 5 நாட்களாக நடைபெற்று வந்த சென்னை சங்கமம் நம்ம ஊரு திருவிழா நிகழ்ச்சி வெள்ளிக்கிழமை நிறைவு பெற்றது. நிறைவு நாளை ஒட்டி அண்ணா நகரில் உள்ள டவர் பூங்காவில் நடைபெற்ற நிகழ்ச்சியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது மனைவி துர்கா ஸ்டாலினுடன் கலந்து கொண்டு பார்வையிட்டார். திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி MP உள்ளிட்டோர் நிகழ்ச்சியில் பங்கேற்று மாற்றுத்திறனாளிகளின் மல்லர்கம்பும் சாகசத்தை கண்டுகளித்தனர். மல்லர்கம்பம் ஏறி சாகசம் நிகழ்த்திய மாற்றுத்திறனாளிகளுக்கு முதலமைச்சர் சால்வை அணிவித்து கௌரவித்தார். பொதுமக்களை பார்த்து கைதட்டி அவர்களுக்கு ஆரவாரம் செய்யுமாறு முதலமைச்சர் கேட்டுக்கொண்டதை அடுத்து கரவொலி விண்ணை பிளந்தது. தொடர்ந்து கலைஞர்களுடன் சேர்ந்து தம்ஸ் அப் காட்டி முதலமைச்சர் புகைப்படம் எடுத்துக் கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் எங்க கருப்பசாமி என்ற பாடல் ஒலிக்கப்பட்ட போது கூட்டத்தில் இருந்த பல பெண்கள் சாமியாடினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த கனிமொழி, டெல்லியில் ஆட்சியை பிடித்தால் மகளிருக்கு மாதம் 2500 ரூபாய் தருவதாக பாஜக தேர்தல் அறிக்கை வெளியிட்டது குறித்த கேள்விக்கும் அவர் பதிலளித்தார். தமிழ்நாடுதான் இந்தியாவிற்கு முன்னுதாரணமாக பல ஆண்டுகளாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. முக்கியமாக தற்போதைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் பல்வேறு திட்டங்களை இன்று மற்ற மாநிலங்களும் பின்பற்றிக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது பிஜேபியும் பின்பற்ற தொடங்கி இருக்கிறது. வாழ்த்துக்கள். மண்மனம் மாறாமல் இசைக்கலைஞர்கள் நடத்திய அட்டகாச நிகழ்ச்சிகள் அடிக்கடி நடத்தப்பட வேண்டும் என்பதே பலதரப்பின் கோரிக்கையாக உள்ளது.